பிரியமானவர்களே, இனிய காலை வணக்கம். கற்போம் சில வசனம். நீதிமொழிகள் 22:1. திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் இந்த ஐஸ்வர்யத்தை பார்த்து நாம் ஓட ஆரம்பிக்கிறோம். மனிதனுடைய நிலையையே இந்த பொன் வெள்ளி நிர்ணயிக்கிறதாய் இருக்கிறது. இந்த நாளிலே அதனுடைய விலையை வைத்து நம்முடைய உயர்வும் தாழ்வும் நிர்ணயிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்துல தயை நலம், நற்கீர்த்தி நலம் என்று சொல்லப்படுகிறது இவைகளை காட்டிலும். ஆகையினாலே தான் வசனம் சொல்லுகிறது நீதிமொழிகள் 22:4 தாழ்மைக்கு கர்த்தருக்கும் பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம் என்று சொல்லப்படுகிறது. ஆகையினாலே கர்த்தரிடத்திலே நம்மை தாழ்த்துவோம் என்றால், அவருக்கு பயந்து நாம் நடப்போம் என்று சொன்னால், அதற்குண்டான பலன் நாம் நினைப்பதை காட்டிலும் மேலாக கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். 1, ஐஸ்வர்யம் வந்துவிடுகிறது. 2, மகிமையையும் அவர் தந்து விடுகிறார். 3, ஜீவனையும் நமக்கு கொடுக்க அவர் காத்திருக்கிறார். ஆகையினாலே நாம் எதை செய்ய வேண்டும்? நற்கீர்த்தியை செய்ய வேண்டும். தயையை நாம் மற்றவர்களுக்கு செய்வதில் முந்திக்கொள்ள வேண்டும். இப்படி செய்கின்ற பொழுது நமக்கு அவர் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும் கொடுக்கிறார். ஆகையினால கர்த்தரிடத்தில் நம்மை தாழ்த்துவோம், அவருக்கு பயந்து நாம் நடப்போம். நமக்கு ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும் அவர் கொடுக்க காத்திருக்கிறார். அதை பற்றி கொண்டு இந்த நாள் முழுவதும் நாம் சந்தோஷத்திலே பிரவேசிப்போம். நன்மையான காரியத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்து முடிப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. தேவன் தாமே இந்த வார்த்தையின்படி நம்மை இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.